தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நிதிநிலை இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் சட்டப்பேரவைக்கு வாசித்து அளிக்கப்படும். மேலும் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் பேரவை விதி 193 ஒன்றின் கீழ் 100 நான் சொன்னதை எழுதிடுங்க நீங்க. தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு சட்டமன்றம் கூடிய நிலையில் தற்போது அடுத்ததாக பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெற இருக்கிறது. இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாசித்து அளிக்கப்படும். நன்றி. என்னொருக்கா சொல்லிட்டா முதல்ல இருந்தே சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26 ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் 26-27 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாசித்து அளிக்கப்படும். இப்ப நேரலையில முடிந்த அளவுக்கு நேரலையில் தான் பெருகிட்டு இருக்கு. முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், முழுமை பெறல, எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும்.